பட்டப்படிப்பில் ஆங்கிலத்துடன் ஹிந்தியையும் முதன்மை பாடமாக்கும் கேந்திரிய இந்தி சமிதி கூட்ட முடிவுகள் தமிழக பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தாது என்று முதலமைச்சர் ஜெயலலிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கேந்திரிய ஹிந்தி சமிதி கூட்டத்தில் பட்டப்படிப்பில் ஆங்கிலத்துடன் ஹிந்தியையும் ஒரு முதன்மை பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அப்போது மத்திய அரசில் இடம்பெற்றிருந்த திமுக ஹிந்தி மொழி பற்றி கூறினால் கனிமொழி ஜாமீனில் வெளிவர முடியாது என்று பயந்து மௌனமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை தாம் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா 1976ஆம் ஆண்டு அலுவல் மொழிகள் விதியின்படி ஹிந்தியையும் முதன்மை பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு கேட்டுக்கொள்வது சட்டத்துக்கு புறம்பானது என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கேந்திரிய ஹிந்தி சமிதி கூட்ட முடிவுகள் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தாது என்பதை பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு தெரிவிக்குமாறு தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.